ஆகாஷ் அப்படின்னு சொன்னாலுமே கொலகார போலீஸ் தான் ஞாபகம் வருது நமக்கு. ஏன்னா அப்படி செயல்படுகிறார்கள் காவல்துறையினர். தஞ்சாவூரில் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க, விசிகா. அதை வைக்கக்கூடாதுன்னு கார்பரேஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ஒன்றா கூடி சாலை மறியல் பண்ணுறாங்க. சாலை மறியல் பண்ணும்போது போக்குவரத்து இடைஞ்சல் ஆகுது. போக்குவரத்து இடைஞ்சல் ஆகும்போது ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வரான் பைக்கில். வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யணும், டைமுக்கு போனால் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் வராரு. இவங்க மறியல் பண்ணின்னு ரோட் ரோக் பண்ணிங்கன்னு வழி விடாமல் இருக்காங்க. அப்போ அந்த பையன் அந்த மறியல் பண்ணுறவங்ககிட்ட பேசுகிறாரு, என்ன தேவையில்லாத மறியல் பண்ணுறீங்க, வழி விடுங்க எனக்கு அப்படின்னு. அப்படியே பேசி 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 பிரச்சனையாகுது. இதை தூரம் நின்று வேடிக்கை பார்க்குது போலீஸு. உங்களுடைய வேலை என்ன? சட்டம் ஒழுங்கை சீர் பண்ணணும். அதான் உங்களுடைய தலையாய கடமை. பர்மிஷன் இல்லாமல் சாலை மறியல் பண்ணுறவங்கள தூக்கி வண்டியில் ஏற்றி அப்புறப்படுத்தியிருக்கணும். முதல் தப்பு அது. வேடிக்கை பார்த்தது ரெண்டாவது தப்பு. அதுக்கு அடுத்து டிராஃபிக்கை நீங்கள் கிளியர் பண்ணவே இல்லை, மூணாவது தப்பு. புரியுதுங்களா? அதன் பிறகு கை கலப்பு உண்டாகுது அந்த இடத்துல. இவங்க போலீஸ் வராங்க. போலீஸ் பேசும்போது அங்கே பிரச்சனையாகுது. பிரச்சனையாவது அப்துல் ரஹீம் எஸ்எஸ்ஐ, வயசானவராக தான் இருக்கணும் எஸ்எஸ்ஐனா, அவர் ஓங்கி அடிக்கிறாரு. அட்ரா பார்ப்போம் அப்படிங்கிறான் பையன். அது சொன்னது தப்பு. அவனுடைய வயசுக்கு அது சொல்லியிருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனில் சொல்லிட்டான். ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரச்சனை முத்தி சூடாகிட்டானுங்க, வேலைக்கு வேற போகணும். அந்த எமோஷனில் பேசிட்டான். சரி, அவன் தான் எமோஷனில் பேசுகிறான், மொட்டை பையன். உனக்கு எங்கே போச்சு அறிவு? யூனிஃபார்ம் போட்டுருக்கிறிய, பொது வழியில் இருக்கிறவன் நீ எவ்வளோ இதாக உஷாராக இருக்கணும். பலார்னு அடிச்சிட்டார் எஸ்ஐ. அந்த பையனை பட்டுன்னு அடிச்சிட்டான். முடிஞ்சு போச்சா? மூல காரணம் எங்கேருந்து வருது? இதுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மூல காரணம் அங்கே கூட்டம் கூட்டிருந்தவங்க. அடுத்து மூல காரணம் போலீஸு. ஆளுங்கட்சிக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியல போலீஸால். இது வேறு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படி போட எப்படி போடுனாரு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, இருந்த போலீஸ் எல்லாரும் மேலே விழுந்து வண்டியை தள்ளி கீழே விழுந்து காலளவு உடஞ்சிட்டு இருக்கோம். அவனை போட்டு அடித்து போட்டு நெஞ்சை பிடிச்சி கசக்குறாங்க. நாக்கு வெளியே தள்ளுது. தூக்குறாங்க, வண்டியில் தூக்கி ஏற்றுறாங்க. இதெல்லாம் நியாயம்தான். நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம். உன் ஊரை சுற்றி கஞ்சா விற்குது, மாத்திரை விற்கிறான், ரவுடித்தனம் இருக்குது. இவனெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டியானா உனக்கு பதக்கம் கொடுக்கலாம். ஏதோ பையன் எமோஷனல் பேசினான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். பேசுறது தப்பு தான். தப்பு நான் நியாயப்படுத்தி பேசலை, தப்பு தான். தப்பு பேசிடக்கூடாது. வயசு பார்த்துருக்கணும். யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அந்த யூனிஃபார்ம் மரியாதை கொடுத்துருக்கணும். சரி, அவன் பண்ணான் மொட்டை பையன். உங்களுக்கு எங்கே போச்சு? அப்போ அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போது காக்கி சட்டை உடம்புல இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். 18 பேர் ரிமாண்டு, 6 வழக்கு போட்டிருக்காங்களாம். 6 வழக்கு. என்ன வழக்கு? என்ன அடித்தது ஒன்றும் பெயிலபிள் தான், ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்டால் அவனுக்கு ஏற்கனவே வழக்கு இருக்குது. இந்த போலீஸு ஆனா ஒன்றா ஒருத்தனை கைது பண்ணான், அவன் மேலே பல வழக்கு இருக்குது, அவன் மேலே அத்தனை வழக்கு இருக்குது. இருந்துட்டு போட்டோம், அவன் கோர்ட்டில் பார்த்துக்கிறான். உனக்கு என்ன? நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க? அதுக்காக அவன் மேலே 6-7 கேஸ் போடுவீங்களா? ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. மருத்துவ பரிசோதனை பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நீதிபதி ஏதாவது நீதிமன்றத்தில் ஜேஎம் கோர்ட்டில் ஏதாவது கேட்டாங்களா? அதுவும் தெரியல. முடிஞ்சு போச்சு. அந்த பையன் என்ன ஆனான்னு தெரியல. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய திறமையை யார்கிட்ட காட்டணும்? வலியவன்கிட்ட காட்டணும், எளியவன்கிட்ட காட்டக்கூடாது. இப்போ நீங்கள் அடிச்சது கரெக்டா சொல்லுங்க? அடிக்கவே கூடாது. அது உங்களுக்கு தெரியாது, அந்த சட்டமே தெரியாது. சட்டம் தெரிஞ்சால் நீங்கள் போலீஸ் வர போகிறீங்க. சட்டம் தெரியாதனால தானே காக்கி சொக்கா போட்டு இந்த அலப்பறை பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள். காவல்துறையினுடைய களங்கத்தை விளைவிக்கிறது இந்த கீழே இருக்கிறவங்க தான், இன்ஸ்பெக்டர் அண்ட் பிலோ.
இவங்க பண்ற அநியாயம் தான். உயர் அதிகாரிகள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிங்க தான் பிள்ளக்காத்தனம், சீப், தேர்ட் கிரேட் பிஹேவியர். விடுதலை சிறுத்தைக்காரர்கள் நீங்க ஒப்பரப்படுத்தியிருக்க வேண்டியதானே? நீங்க பண்ணது நியாயமா? நீங்க 6 பிரிவில் என்ன வழக்கு போட்டீங்க? நீங்க என்ன பண்ண அந்த பையன் வண்டியும் சீஸ் பண்ணியிருப்பாங்க. அடிச்சதெல்லாம் இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடணும், இவங்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணணும். அது போலீஸ் பண்ணாது. ஆனால் ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மனித உரிமை ஆணையம் அந்த பையன் போனான்னா உங்கள் சட்டம் நிச்சயமாக கழட்டப்படும். ஒன்று, காவல்துறையினர்கள் அவர்களை பற்றி நான் பேசும்போது பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் பணியாற்றுகின்ற பொழுது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணுக்கு முன்னால் வருவாங்க. அதை பாருங்கள் நீங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சட்டத்துக்கு புறம் வேலை செய்ய மாட்டீங்க. சட்டத்துக்கு புறம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போட்டீங்க, வேலை போயிடும், குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும். இதுதான் பலமுறை சொல்கிறேன். உணர்ச்சிவசப்பட்டு உங்களுடைய ஹீரோயிசத்தை சின்ன பசங்கிட்ட, உங்களுடைய எளியவன்கிட்ட காட்டாதீங்க, வலியவன்கிட்ட காட்டுங்க. உங்களுடைய திறமையை வந்து விசிகாரங்களை அப்படியே தூக்கி அப்புறப்படுத்தி டிராஃபிக்கை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்காக போலீஸ் வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கூஜா தூக்கி நடைகிறீங்க ஆளுங்கட்சிக்கு. உங்களுடைய போலீஸுடைய வேலையே அதான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வெண்சாமரம் வீசுவது தான் போலீஸோட வேலை. இது தொடர்ந்து நடந்துன்னு வருது. எத்தனை பேர் லாக்அப் டெத்து செத்தாலும் இந்த போலீஸ் திருந்தறதே கிடையாது. ஆக இந்த மாதிரியான ரவுடித்தனத்தையும் முரட்டுத்தனத்தையும் ரவுடிங்க கிட்ட காட்டுங்க, அவங்க கிட்ட காட்ட மாட்டேங்க. பொறுக்கி பசங்கிட்ட காட்டுங்க, அதை காட்டுறது இல்லை. நீங்க அப்பாவிகளிடத்திலும் ஏழை எளியவர்களிடத்திலும் உங்களுடைய வேலையை காமிக்கிறீங்க. அப்துல் ரஹீம், நீங்க வந்து எஸ்எஸ்ஐ, சீனியர் எஸ்ஐ, நீங்க பொறுமையா வேலை பார்த்துருக்கணும். நீங்க 5 வேளை தொழுகிறீங்களா என்னன்னு தெரியல. குரான் ஏதாவது ஒரு பக்கம் 2 பக்கம் படிச்சிருக்கிறீங்களான்னு கூட தெரியல எனக்கு. அப்படிலாம் படிச்சிருந்தீங்கன்னா நபி வழியில் வந்த நீங்கள் இந்த மாதிரி அராஜகமாக பண்ண மாட்டீங்க, நாகரிகமாக நடந்துப்பீங்க. தொடர்ந்து காவல்துறை இது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சியிலையும் திமுக மன்னிக்கணும், எல்லா ஆட்சியிலையும் போலீஸு ஒரே புத்தி தான். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம்.